ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறை திருவசனங்கள் 35 தொடங்கி 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பெற்று கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவரிடம் கூறினார். இப்படி சொல்லி தன் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்று அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கின நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நாளில் நாம் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். புனித பேதுரு அவர்கள் சுகம் கொடுக்கக்கூடியதாக காட்டிக்கொள்ளாமல் இறைவன் தான் சுகம் கொடுத்தார் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். யூதர்கள் நாசி படையினால், ஹிட்லரினால் சிறைபிடிக்கப்பட்ட போது அவர்களை கொடூரமாக கொலை செய்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய பயமாக பார்த்தோம் என்றால், ஒரு நாய்க்கும் மனிதனுக்கும் ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள். ஓட்டப்பந்தயம் வைத்து நாய் வெற்றி பெற்றது என்றால் யாரோடு ஓடினாரோ அந்த நபரை துண்டு துண்டாக வெட்டி அந்த நாய்க்கே உணவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கொடூர காலகட்டத்திலே அந்த சிறையில் இருந்த வலிமை படைத்த மனிதர்கள் அனைவரும் வலிமை இழந்தவர்களாய் தங்களையே அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது அந்த சிறையிலே ஒரு சிறிய அறையில் ஒரு 5000 பேரை உள்ளே வைத்து அடைத்து காற்று போகாத வண்ணமாய் அவர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதை 2 நாட்கள் கழித்து திறந்து பார்க்கிறார்கள். அனைவரும் செத்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே ஒவ்வொரு பிணமாக எடுத்து வெளியே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போட்டுக் கொண்டிருக்கும் போது பார்த்தோம் என்றால் நடுவில் ஒரே ஒரு சிறுமி மட்டும் உயிரோடு இருப்பதை அந்த காவலாளி பார்க்கிறார். அதை பார்க்கும் போது கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடிக்கிறார். நம்ம நினைக்கிறோம் கண்ணீர் வடிச்சார்னா இறக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல, இந்த குழந்தையை என் கையாலேயா நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறார். அந்த குழந்தை மூச்சு திணறலோடு உயிரோடு இருக்கிறது. அதை கட்டி அணைத்து நெஞ்சோடு வைத்துக் கொள்கிறார். நெஞ்சோடு வைத்து அதனுடைய கழுத்தை நெரித்து அந்த குழந்தையை அவர் கொன்றுவிடக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் தான் விக்டர் பிராங்க்லின் என சொல்லப்படக்கூடிய ஒரு யூதர். அவர் அந்த முகாமில் இருந்து 2ஆம் உலகப் போர் முடியும் போது சிலர் தப்பிச்சு வந்துடுறாங்க. அதில் வந்தவர் தான் இவரும் ஒருவராக இருக்கிறார். இவர் எழுதிய ஒரு நூல் தான் இந்த உலகத்தையே உலுக்கிய ஒரு நூலாக இருக்கிறது. தி மேன் சர்ச்சிங் ஃபார் தி மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூலில் அவர் கொடுக்கப்பட்ட ஒன்றே ஒன்றுதான், நான் வலிமையானவர்களை பார்த்தேன், அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். வலிமையற்றவர்களை பார்த்தேன், அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். நான் அவரிடம் சென்று, நீங்கள் எப்படி உங்களுடைய இந்த எலும்பு தெரிவது போல் இருக்கிறது, எப்படி பிழைத்து வந்தீர்கள் என்று பிழைத்து வந்தோட கேட்கும் போது அவர்கள் எல்லோரும் சொன்ன ஒரே பதில், நாங்கள் இறைவனை மட்டும் நம்பக்கூடியவர்கள்,
தினமும் ஜெபம் செய்யக்கூடியவர்கள். அதனால தான் நாங்க தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எவர்கள் எல்லாம் தங்களையே நம்பிக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். எவர்கள் எல்லாம் இறைவனை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் தப்பித்து பிழைத்து வந்திருக்கக்கூடிய அந்த காரணத்தை நாம் பார்க்கிறோம். இந்த முகாமிலே அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் வேற ஒண்ணுமே கிடையாது. பலரை எப்படி கொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கால்ல பின்புறத்துல ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை வெட்டியாச்சு அப்படின்னா உயிர் போயிடும். அப்ப அந்த கேம்ப்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய காலையும் சும்மா வெட்டிட்டு காலை வெளியில வச்சு பூட்டிடுவாங்க. காலை மட்டும் ஒரு துளை வழியாக வெளியில வச்சு பூட்டிடுவாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா மேல தண்ணி பாக்கெட்டை கட்டி விட்டுருவாங்க, ஓட்டை போட்டு. அந்த பாக்கெட்ல இருந்து ஒவ்வொரு சொட்டு தண்ணீராக கீழே விழுந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், என் உடம்புல இருந்து உயிர் போய்கிட்டே இருக்குது, ரத்தம் வெளியே போய்கிட்டே இருக்குது அப்படிங்கறத உணர்ந்து 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 அவர்களாகவே இறந்து போய்விடக்கூடிய, பயத்திலே இறந்து போகக்கூடிய மனிதர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வை நாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், எவர் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லுவார்கள். ஆனால் நம் மனநிலை இறைவனிடம் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சீடர்கள் நற்செய்தியிலே பார்க்கிறோம், அவரவர் கண்ட அந்த பெண் சீடர்கள் சொல்லுவதையும் அவர்கள் நம்பாமல் இருக்க முடியவில்லை, நம்பவும் முடியவில்லை. இந்த பயணிகளாக சென்ற இந்த பயணிகள் மீண்டும் வந்து நாங்கள் அப்பத்தை பிடும்போது கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அது நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் இறைவன் அவர்களுக்கு நடுவில் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். திருவள்ளுவர் அழகா 423வது குறள் எழுதுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என சொல்லி இருக்கிறார். நம்மள பல பேருக்கு அறிவு இருக்கா இல்லையா? உண்மையிலே அறிவு இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்காதீங்க. அறிவு இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்களே. அறிவு இல்ல, ராஜ்யக்காவுக்கு அறிவு இல்ல, எல்லாருக்கும் அறிவு இருக்கு. சரி, அறிவு இருக்குன்னா ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் பிறர் சொன்ன வார்த்தைகளால நீங்க கலக்கப்படுறீங்க? பிறர் உங்களை என்ன சொன்னாலும் ஏன் உங்களுக்கு அச்சமும் கலக்கமும்? வெளியில பில்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா பல பேருக்கு பேச மட்டும்தான் அங்க ஆடுற ஆட்டம் சினிமா பாட்டை விட மோசமா ஆடிக்கிட்டு இருக்குதோ. ஏன் காரணம்? என்னை அவங்க அது சொல்லிட்டாங்க, என்னை இவங்க இது சொல்லிட்டாங்கன்னு உடனே பயப்படாதீங்க. இந்த யூத கேம்ப்ல பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் இறந்தது முக்காவாசி பயத்தினால் தான் இறந்தார்கள் அனைவருமே. இன்னைக்கு ஒருத்தவங்க நம்மளை திட்டுறதுக்கு உரிமை இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு, நம்ம அம்மா அப்பா வந்து பாதுகாப்பு, நம்ம அம்மா அப்பா திட்டலாம். எப்பொழுது வீட்டினுடைய படியை நீங்க தாண்டிட்டீங்களோ அப்பவே நீங்க சோசியல் பீயிங், அதாவது பப்ளிக் பிகர். உங்களை பாக்குறவங்க என்ன வேணாலும் சொல்லத்தான் செய்வாங்க. மூக்கு கோணலா இருக்கு, முடி குட்டையா இருக்கு, கட்டையா இருக்குன்னு சொல்லத்தான் செய்வாங்க. இது என்ன கருப்பா இருக்குது, இது என்ன இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லத்தான் செய்வாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களையே கஷ்டப்படுத்துறதுக்கு, உங்களையே கண்ணீர் வர வைக்கிறதுக்கு, உங்களை துக்கப்படுத்துறதுக்கு, உங்களை துயரப்படுத்துறதுக்கு. இப்ப சொல்லுங்க, யாருக்கு அறிவு இருக்கு? சொல்ல மாட்டோம், நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். அதான் காரணம். அதனால தான் திருவள்ளுவர் சொல்லுவாரு, அதை சொன்னதே திருப்பி சொல்றேன், எப்பொருள் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்க, எந்த பொருளை யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்க, ஆனா அதுல மெய்ப்பொருள். அதாவது என்னன்னா, இப்ப நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க, பேச்சு போட்டியில ஒருத்தர் வந்து சொல்றாரு என்னத்த பேசுனாங்க இவங்க, உடனே உங்க மனசு என்ன ஆயிரும்? உடஞ்சு. நல்லா பாடுறீங்க, ஆனா ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க என்னத்த பாடுனீங்க அப்படின்னு சொன்னா உங்க மனசு என்ன ஆயிரும்? உடஞ்சிரும். நான் என்ன கேக்குறேன், நீங்க மத்தவங்கள்ட்ட பாராட்டு வாங்குறதுக்காண்டியா பாடுறீங்க? மத்தவங்கள்ட்ட பாராட்டு வாங்குறதுக்காண்டியா பேசுறீங்க? உங்களையே நீங்க பாராட்ட மனசு இல்ல, உங்களையே நீங்க பாராட்டிக்குள்ள உத்வேகப்படுத்திக் கொள்ள மனசு இல்ல. அப்ப நீங்க எங்கே தோத்துட்டீங்கன்னா, மத்தவங்க என்னைய பாராட்டணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, அப்பவே தோத்துட்டீங்க. உங்களை தோக்கடிக்கிறதுக்கு வெளியில இருந்துதான் ஆள் கிடையாது, உங்கள்கிட்ட இருந்தே தான் ஆள் இருக்குது. இன்னைக்கு நம்ம நல்லா ஜோடிக்கிறோம், நல்லா ஒரு இது பண்றோம், நல்லா அழகா எல்லாம் பூசிக்கிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தவங்க என்ன முகர கட்டைய பாருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அன்னைக்கு பூரா வீட்டுல இருக்கிறவங்க பூரா செத்தான், பாத்திரம் கூட உடஞ்சு போய் தான் இருக்கும். ஏன்? மற்றவருடைய வார்த்தையை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் காரணம். இதற்கு தகுந்தாற் போல ஒரு உதாரணம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவனிங்களே, இவன் பெரும் தீனிக்காரன், இவன் வந்து பாவிகளுக்கு நண்பன், இதெல்லாம் இவ்வளவு வார்த்தையை சொல்றாங்க அவரை. நீ உண்மையிலே இறைமகன் என்றால் எங்க உன்னை விடுவித்துக்கொள். காரி துப்புறாங்க, இழுத்துட்டு அடிக்கிறாங்க, ஆனா அவர் பதில் ஏதும் சொல்லல. ஏன் சொல்லலைன்னு தெரியுமா? ஏன்? அவர் மோதுற அளவுக்கு இவங்கள்ட்ட பலம் இல்ல.
அவர் திருப்பி எடுத்து அடிச்சாருன்னா இவங்கள்ட்ட பலம் இருக்காது. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க நல்லா கவனிங்களே, யார் வலியவர் எளியவரோ அவரைத்தான் அதிகமாக தாக்குவார்கள். தன்னை விட பலம் கூடியவர்களோடு எவரும் வம்பிழுப்பதில்லை. தன்னை விட பதவியில் உயர்ந்தவர்களோடு எவரும் சவகாசம் வைத்துக் கொள்வதில்லை. யார் ஒருவரை விட கீழே இருக்கிறாங்களோ அவங்களை தான் போட்டு துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதற்கு சரியான பதில் என்னவென்றால் வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, இன்னொருத்தவங்க நல்லா பாடி அவங்க உங்களை விட சிறப்பா பாடுறாங்கல்ல, அவங்க குறை சொன்னா மட்டும் ஏத்துக்குங்க. இதுக்கு ஏபிசிடியே தெரியாது, சரிகம பதினிசவே தெரியாது. இது சொல்றதெல்லாம் நீங்க உள்ளத்துல உள்ள போட்டு ஐயோ நான் நல்லா பாடலையோ அப்படி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறாதீங்க. இரண்டாவது, நல்லா பேசுறீங்க, இன்னொருத்தர் உங்களை என்னத்தை பேசுனீங்க அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க, அவர் உங்களை விட சிறப்பா பேசுறவரா இருக்கணும். இரண்டாவது, தராசு சரியா பிடிப்பவராக இருக்க வேண்டும். அவங்க வீட்டுல பேசுனா கெட்ட வார்த்தை பேசினா கூட சூப்பரா இருக்குன்பாங்க, ஆனா பக்கத்து வீட்டுல என்ன பேசினாலும் நல்லாவே இல்லைன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. எனவே இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இவன் இதற்கு சரியில்லை, என்னை நியாயப்படுத்த என்னுடைய திறமையை காட்ட இவன் தகுந்த ஆள் இல்லை என்பதை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். இன்று நீங்களும் சரி நானும் சரி பல நேரங்களில் தோற்று போகிறோம். காரணம், நாம் பிறருடைய பாராட்டுகளையும் பிறருடைய தீய வார்த்தைகளையும் கேட்டுக் கொண்டிருப்பதனால் தான் நாம் தோற்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்பதற்கு அல்ல. 2 பேர் சொன்னா மட்டும்தான் நீங்க திருந்தணும். யாருன்னா, ஒண்ணு பெத்தவன், நம்மளை பெத்தது சொல்றதா, அப்பா அம்மா சொல்றாங்களா இதை செய் அதை செய்ய சொல்றாங்களா சரியா கேட்கணும். இரண்டாவது, ஆசிரியர்கள், பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லக்கூடியதை நம்ம சரி செஞ்சு போயிட்டே இருக்கணும். மற்ற இடங்களில் சும்மா நண்டு சென்று சொல்றதெல்லாம் நம்ம உள்ளத்துல போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க நடக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க என்ன 3 அடிக்கு காலை வைக்கிறீங்க, உடனே 2 அடிக்கு வைப்பீங்களா? நீங்க என்ன குடுகுடுன்னு ஓடுறீங்க, உடனே ஆமை மாதிரி நடந்து போவீங்களா? கிடையாது. உங்களுடைய யூனிக்னஸ், அதாவது தனி திறமை என்று ஒன்று இருக்கும். அதை யாருக்காண்டியும் எதுக்காண்டியும் நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அது அவர்களுக்கு ஏதாவது மூட்டுக்கால் வலி இருக்கு அதனால பைய போவாங்க, அவங்களுக்கு ஏதாவது காலில் ஆணி குத்தி இருக்கும் அதனால பைய போவாங்க. அவங்களுடைய இழுப்புக்கு உங்களை இழுக்கிறார்கள், நீங்களும் போய்கிட்டே இருக்கிறீங்கன்னா நாம் மனிதர்களாக அல்ல, வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயாகவும் காட்டில் இருக்கக்கூடிய பேயாகவும் தான் இருப்போம் என்பதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நான் யார், எனக்கு அறிவிருக்கிறது என்றால் எனக்கு காயப்படுத்தக்கூடிய, என்னை அசிங்கப்படுத்தக்கூடிய, என்னை கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நான் வேண்டுமென்றே உள்ளே போடுகிறேன் என்றால் இதை விட அறிவு கெட்டவர்களை நாம் எந்த உலகத்திலும் பார்க்க முடியாது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்மை சரியாக நிர்ணயிக்க அவர்கள் சரியான தகுதியில் இருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர்களே சரியான தகுதியில் இல்லாதவர்கள் என்றால் நீங்கள் அந்த பேச்சை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுவிட வேண்டும். பிறகு அவன் பேசிட்டான் இவன் பேசிட்டான், உங்களுடைய தகுதிக்கும் தராதரத்துக்கும் யாரு சரியா சொல்றாங்களோ அப்ப செயல்படுங்க. சும்மா சும்மா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நீ உள்ளத்துல வச்சுக்கிட்டு காலையில இட்லியை சாப்பிடறதுக்கு பதிலாக சட்னியை மட்டும் நக்கிக்கிட்டு இருக்கிறதுல எந்த வேலையும் கிடையாது. நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, உங்களை குறை சொல்பவர்களை தவறு சொல்லவில்லை, குறை சொல்கிறார்கள் என்றால் அது சரியானதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை தவறான முடிவை எடுத்துக்கொண்டு நாம் இன்னும் கோபத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருக்க கூடாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் இருந்தார். தகுதியற்றவர்கள் சொன்ன வார்த்தை அவர் உள்ளுக்குள்ளே செல்லவில்லை. இறுதியாக எல்லோரிடத்திலும் ஒன்றே ஒன்றை சொல்லி முடித்தார், என்னை இவ்வளவு நாள் கேவலப்படுத்தியவர்கள், என்னை இவ்வளவு நாள் அசிங்கப்படுத்தியவர்கள், என்னை இப்ப சிலுவையில் அறையக்கூடியவர்கள், என்னை துன்புறுத்தியவர்கள், என்னை சாட்டையால் அடித்தவர்கள், என்னுடைய போதனையை கேட்டு வாழாமல் போனவர்கள் அனைவருக்கும் சேர்த்து தான் இறக்கும் முன்னிலையில் முதல் வார்த்தையாக பயன்படுத்திய வார்த்தை தான், தந்தையே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்பனா அம்புட்டு பேர் யாரு? அறிவு கெட்ட பயலுக. அதனால அவங்களை மன்னியும், நல்ல ஒரு அறிவை கொடுத்து அவர்களை வளர்த்தெடுக்கும், தத்தெடுத்துக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு சமமா போயிரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நாம் வாழ்ந்து விடக்கூடாது. எனவே அன்பிற்கினி உறவுகளே, இந்த உலகத்துல மன்னிக்க முடியாத பாவம் 2 இருக்கிறது. ஒன்று, தெரிந்தே மற்றவர்களை அசிங்கப்படுத்துவது. தெரிந்தே திட்டமிட்டே மற்றவர்களை அசிங்கப்படுத்தும் போது அவருடைய பாவங்களை இறைவன் மன்னிப்பதற்கு மிகவும் காலம் தாழ்த்துவார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே திட்டம் போட்டு பிறரை அசிங்கப்படுத்த நீங்கள் திட்டம் போட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒரு நாளில் உண்மை ஒளிந்து கொள்ளாது, உண்மை வெளிப்படும். திட்டம் தீட்டியவர்கள் கைதிகளாக நம் முன்னே நிற்பார்கள் என்பதுதான் அது இறைவன் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது.
இறைவனை திட்டம் போட்டு தீட்டு கட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, இறுதி தீர்ப்பு அவர்தான் கொடுக்க வேண்டும் என்பதை இவர்கள் மறந்து போய்விட்டார்கள். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நம்முடைய மனநிலையை அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதில் உண்மை இருக்கிறது என்றால் மாற்றிக்கொள்ள வேண்டும், பொய் இருக்கிறது என்றால் தூக்கி எறிய வேண்டும். சொல்பவர்கள் தகுதி உள்ளவர்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை உயிர் பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இல்லை என்றால் நாம் எப்பொழுதுமே கல்லறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சமமாகி விடுவோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நாம் கல்லறையில் இருக்க ஆசைப்பட வேண்டாம். உயிர்த்த மக்களாக உயிர்த்த இயேசுவின் பின்னால் செல்வோம். அதற்காக இந்த பலியிலே வரம் வேண்டுவோம். ஆமென்.